ஆத்து மீன் குழம்பு அத்தாச்சி நல்லா வைப்பாங்க. அப்பண்ணா இன்னைக்கு அத்தாச்சி கையால தான் சாப்பாடுன்னு சொல்லுங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. பிள்ளைங்களை அழைச்சிட்டு அத்தே தோப்புக்கு வர சொல்லியிருக்கேன் மாமா. மீன் அலசுறதா பார்த்தா சாப்பிட முடியாது. நீங்க போய் அப்பதான் கூட மரத்தடியில விளையாடுங்க. சீக்கிரம் சமையல ஆரம்பிங்க. கதை பேசிக்கிட்டே இருக்காம நான் வெங்காயமே உரிச்சிட்டேன். அருவாளை வீட்டுல வச்சுக்கிட்டு தேங்காய் உடைக்க சொன்ன எப்படி உடைக்க முடியும்? தோப்புல சமைக்கணும்னு ஆசையா வந்துட்டோம். இந்த விறகடுப்ப பத்த வைக்கிறதுக்குள்ள போதுன்னு இருக்கு சாமி. நல்ல வேளை இங்க ஒரு அடுப்பு கட்டி வச்சது. அப்பப்ப சமைக்க வசதியா இருக்குக்கா. சோறு வெந்துட்டு இங்க வாங்க அக்கா, வடிச்சிடுவோம். அம்மி அரைக்கும் சத்தத்தை கேட்டாலே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துடும். மீன் குழம்பு வாசனை ஊருக்கே அடிக்கும் போலையே. குளத்து மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தாச்சி. கொஞ்சம் மீனை வறுத்துடுவோமா? பாதி மீனை வறுத்துட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுங்க அண்ணி. நான் போற எல்லாரும் ஒன்னா உட்காந்து கதடிச்சா சாப்பாடு ஆகாதுன்னு அத்தை பத்தா திட்டுவாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க அக்கா, கோழி அடைய வந்துடும். ஆமா ஆமா, கோழி அடைக்கலன்னா காட்டு பூனை பிடிச்சிடும். உங்களை பாத்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு எல்லா கவலையும் மறந்து போகுது. வாழை இலையில சாப்பிடும் சாப்பாட்டுக்கு ருசி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு சொல்றீங்க. இலைய சுத்தமா கழுவுங்க, தூசி இருக்கு. அதுக்கு பேசாம தட்டிலேயே சாப்பிட்டு. கைய நல்லா கழுவுங்க, மண்ணுல விளையாடுனீங்க. நான் மண்ணை தொடலமா, தம்பி தான் தொட்டான். மச்சானா கூப்பிடுமா, சேர்ந்து சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்க அண்ணே, அவங்க மாடு மேய்ச்சிட்டு தான் வருவாங்க. ஆடு மாடுகளோட வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து இதுதான் என் உலகம்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மீன் வச்சுக்கோங்க அண்ணே. போதுமா உங்க அன்னிக்குவே? எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டு மரத்தடியில படுத்திருக்காங்க. வெத்தலை பாக்க கொண்டு வந்தியாமா? உனக்கு வேணுமாப்பா? இரு தாரேன். பக்கத்து வீட்டு அக்கா தோப்புல கறிவேப்பில இருந்த கொஞ்சம் கேட்டாங்க. நமக்கும் நாளைக்கு துவையல் அரைக்க வேணும், சேர்த்து பறிச்சுக்கிட்டு சரி சேர்த்துக்கலாம். எதுவுமே வேண்டாம், எங்க கிராமத்துக்கு போன போதும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? சத்தம் இல்லாத இந்த அமைதிதான் உண்மையான செல்வம்.